நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கோயில் திருவிழாவுக்கு தான் கிளம்பியிருக்கோம். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கோயில் கொடைக்கு எங்களை கூப்பிட்ருந்தாங்க. இது வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் லேட்டாக தான் கிளம்பி போனோம். ஏன்னா இன்றைக்கி எப்படியுமே விடிய விடிய தான் நமக்கு கோயில் கொடை, எப்படி முழிச்சிருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமே. அதனால தான் போகிற வழியில் காரை நிறுத்தி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம், அப்போ தான் கொஞ்சம் நேரம் எப்படியாவது முழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டோம். டீ குடிச்சிட்டு நாங்கள் போய் சேரவும் அங்கே பூஜை வைக்க நேரம் சரியாக இருந்துச்சு. ஏன்னா 12 மணிக்கு பிறகு தான் பூஜையே வைப்பாங்க. நாங்கள் அந்த டைமுக்கு கணக்கு பண்ணி தான் கிளம்பியே செஞ்சோம். வீட்டில் இருந்து நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே அங்கே பூஜை வச்சுட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே சாமியோட தரிசனம் கிடைக்கட்டு அப்படின்னு சொல்லி நாங்களும் வேண்டிக்கிறோம். எல்லாருமே வேண்டிக்கிங்க. ரொம்ப சக்திவான சாமி தான் இது. சாமிக்கு எவ்வளோ பெரிய மாலை போடுறாங்க பார்த்தீங்களா. மொத்தம் 3 சாமி ஆயிடுச்சிங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேரம் போனதே தெரியாமல் தான் நாங்கள் இருந்து பார்த்துட்டு இருந்தோம். சாமி ஆடுறவங்களாம் எங்கள் சொந்தக்காரங்க தான். ரொம்ப நல்லா நிறைய நேரம் சாமி ஆடும். இது சொடலை கோயில் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து முழிச்சிருந்த அந்த சோர்வே நமக்கு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா சாமியாட்டம் அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக ஓடிச்சு. இது எல்லோரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சுடுகாட்டுக்கு சாமி போகிறத தான் பின்னாடியே போகிறாங்க. பாதி தூரம் தான் அவங்க போவாங்க, அப்புறமா சாமி தான் போவாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷலே வந்து சாமி வந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அது எப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தாலே நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாமி அதை கையிலையே வச்சுருப்பாங்க. அதை நினச்சி பார்க்க அது எப்படிடா நடந்திருக்கும் அப்படிங்கிற பயம்தான் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கே அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறமா சாமி பந்தம்லாம் எடுத்து வச்சு நல்லா சூப்பராக சாமி ஆடிச்சு. ரொம்ப விறுவிறுப்பாகவே இருந்துச்சு. சாமியாட்டம் முடிகிறதுக்கே இங்கே 4 மணி 5 மணி ஆகிட்டுங்க. அது வரைக்கும் உட்காந்து விறுவிறுப்பாக சாமியாட்டம் பார்த்து முடிச்சுட்டு காலையில் 6 மணி ஆகிடுச்சி. ஒரு வழியாக எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க வந்து அங்கே கடாயெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கடாயெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சிட்டோம். சமையல் செய்த வீடியோலாம் எடுக்க முடியலை. ஏன்னா தூங்குறதுக்கே நேரம் கிடைக்கல. தூக்கமாக வந்துச்சு. ஒரு வழியாக சமையல்லாம் முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் வந்து சமையல் செய்த வீடியோலாம் எடுக்கவே மறந்துட்டோம். சமையல் முடிஞ்சு சாப்பிட்ற மெயினில் தான் நாங்கள் இருந்தோமே தவிர வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து தான் சமைக்கவே ஆரம்பித்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் தூக்கம் ஒரு பக்கம் இருந்தே தவிர அப்புறமா சமையல் வேறு முடிக்கணுமேங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு. வீடியோ எடுக்கலை. ஒரு வழியாக சமையல்லாம் முடித்து சொந்தக்காரங்க எல்லோரும் சேர்ந்து இருந்து தான் சாப்பிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருந்துச்சு. பிடிச்சிருந்துன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட்டீஸ் எல்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க.